இவ்ளோ சாஃப்ட் அண்ட் கிரீமியா ஒரு கஸ்டர்ட் கிரீம் பன் வீட்லயே பண்ண முடியும் சொன்னா நம்புவீங்களா? வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் வார்ம் வாட்டர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஈஸ்ட் ப்ளூம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் நல்லா ப்ளூம் ஆனோடனே இதுல 2 கப் மைதா, 1/4 கப் பால் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, கை வைக்காம ஸ்கீவர் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மாவு பிசைஞ்சோடனே பவுல்ல கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாவை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ப்ரூஃபிங்க்கு விட்டுறலாம். இப்போ கஸ்டர்ட் கிரீம் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர், 1/2 கப் சர்க்கரை, 2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இதை லம்ஸ் இல்லாம கரைச்சிக்கலாம். இதை ஃபுல்லா நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த அளவுக்கு திக்கானோடனே இதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இந்த மாவை ஈக்குவல் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை இப்படி ரவுண்டா ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஃபிளாட்டன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிட்டோம். இதை ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு ப்ரூஃபிங்க்கு விட்டுறலாம். இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பன்னு நல்லா ப்ரூஃப் ஆகியிருக்கு. இதுல ஆயில் அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ் 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் அவன்ல 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பன் நல்லா சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு. இதுக்கு மேல லைட்டா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். சாஃப்ட் அண்ட் கிரீமியா கஸ்டர்ட் கிரீம் பன் ரெடி.